सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி 30/6/1977 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு: ஒவ்வொரு பிராமண ஆத்மாவிற்காகவும் பாப்தாதாவின் உயர்ந்த விருப்பங்கள். அனைத்து அதிர்ஷ்டம் நிறைந்த அனைத்து உயர்ந்த ஆத்மாக்களின் நன்மைக்காக பொறுப்பாளர் ஆகியிருக்கும் மற்றும் பாப்தாதாவுடன் எப்பொழுதும் சகயோகியாக இருக்கும் பங்கை செய்யக்கூடிய அனைத்து ஆத்மாக்களையும் பார்த்து பாப்தாதாவும் மகிழ்ச்சி அடைகின்றார். பாப்தாதா மேல் இருக்கும் அன்பு மற்றும் ஆழ்ந்த ஆர்வத்தில் இருக்கக்கூடிய அன்பான ஆத்மாக்களிடம் இருக்கும் பாபாவை சந்திக்க வேண்டும் என்ற ஊக்கம் உற்சாகத்தை பார்த்து தந்தையும் குழந்தைகளின் அன்பு மற்றும் ஆர்வத்திற்கு பிரதிபலனை கொடுக்கின்றார். அனைத்து குழந்தைகளின் மனதில் அன்பு, சகயோகத்தின் பாவனை மற்றும் தந்தைக்கு சமமாக ஆவதற்கான உயர்ந்த எண்ணமும் இருக்கிறது என்று பாப்தாதா தெரிந்திருக்கின்றார். இவை அனைத்தையும் பார்த்து பாப்தாதா குழந்தைகளை தன்னையும் விட மிக உயர்ந்த கிரீடம் மற்றும் ஆசனமுமான பரந்தாமத்தில் பிரகாசித்து கொண்டிருக்கும் நட்சத்திரங்களாக மற்றும் உலகின் அனைத்து ஆத்மாக்களின் இதயத்திற்கு ஆறுதல் அளிப்பவராக, உலகின் ஆத்மாக்களின் எதிரில் நிரந்தரமாக பூர்வஜ் அதாவது மூதாதையராகவும் மற்றும் பூஜைக்குரியவராக அந்த மாதிரி சிரேஷ்டமானவர்களாக பார்க்க விரும்புகின்றார். குழந்தைகளை உயர்ந்தவர்களாக பார்க்கையில் தந்தைக்கு அதிகம் குஷி ஏற்படுகிறது. ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் எப்பொழுதும் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையுடன் உயர்ந்த நிலையில் நிலைத்திருக்க வேண்டும். எப்படி உயர்ந்த பெயரோ அப்படியே செயலும் உயர்ந்ததாக இருக்கட்டும். எப்படி உலகின் எதிரே உயர்ந்த மரியாதை இருக்கின்றது, அதே போலவே கௌரவம் மற்றும் மதிப்பும் எப்பொழுதும் நிலைத்திருக்கட்டும். இதுவே ஒவ்வொரு பிராமண ஆத்மாவின் மீதும் பாப்தாதா வைத்திருக்கும் உயர்ந்த விருப்பமாகும். குழந்தைகள் என்ன செய்ய வேண்டும்? பாப்தாதா மூலமாக ஞானத்தின், குணங்களின், சக்திகளின் அலங்காரம் என்னென்ன கிடைத்திருக்கிறதோ அந்த அலங்காரங்களை தன்னில் தாரணை செய்யுங்கள். எப்படி உங்களுடைய ஜட சிலைகள் எப்பொழுதும் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றன, அதே போன்று சைத்தன்ய ரூபத்திலும் எப்பொழுதும் அலங்கரிக்கப்பட்ட பாப்தாதாவின் இதய சிம்மாசனதாரி அதீந்திரிய சுகத்தில் ஆடிக்கொண்டே எப்பொழுதும் ஃபரிஷ்தா ரூபத்தின் போதையில் இருக்க வேண்டும். இதைத்தான் பாப்தாதாவிற்கு நன்றி கடனாக கொடுக்க வேண்டும். நன்றி கடன் கொடுக்க தெரியுமா? இதயத்தின் விருப்பமும் செயலும் சமமாக இருக்க வேண்டும். விரும்புகிறோம் ஆனால் செய்வதில்லை என்று அப்படி இருக்கக்கூடாது. தன்னுடைய அனைத்து உயர்ந்த அதிகார உரிமைகளை அமல்படுத்தியுள்ளீர்களா? எந்த அதிகார உரிமைகளை? உடலின் கர்ம இந்திரியங்கள் அதாவது வேலைக்காரர்கள், கூடவே தன்னுடைய சூக்ஷ்ம சக்திகளாகிய மனம், புத்தி, சம்ஸ்காரம் அதாவது காரியம் செய்விப்பவர்களை உண்மையான ரீதியில் செயல்பட வைக்கும் அதிகார நிலை. அந்த மாதிரி அதிகார உரிமை நிலையை தாரணை செய்திருக்கிறீர்களா? மாஸ்டர் சர்வசக்திவான், மாஸ்டர் அனைத்து சக்திகளும் நிறைந்த அதிகார நிலை உள்ளவராக ஆகி தன்னுடைய கர்ம இந்திரியங்களை செயலாக்குகிறீர்களா? அல்லது பிராமண குடும்பத்திற்கு சகயோகி, காரியம் செய்விப்பவர்கள் அதாவது உதவி செய்யும் ஆத்மாக்கள் மீது மற்றும் சேவையில் உடன் இருப்பவர்கள் மீது அதிகாரத்தை செலுத்துகிறீர்களா? பிராமண ஆத்மாக்களின் தொடர்பில் அன்பு மற்றும் சகயோகத்தின் பாவனை வைக்க வேண்டுமே அன்றி அதிகாரத்தை உபயோகிக்க கூடாது. ஆனால் கர்ம இந்திரியங்கள் மேல், சூக்ஷ்ம சக்திகள் மேல் அதிகாரத்தை செலுத்த வேண்டும். அதில் ஒரு பொழுதும் இது என்னுடைய சுபாவம், என்னுடைய சம்ஸ்காரம் என்று அந்த மாதிரி ஒரு பொழுதும் அடிமையாக கூடாது.
இந்த மாதிரியான வார்த்தைகள் அனைத்து சக்திகளின் அதிகாரம் பெற்றிருப்பவரின் வார்த்தைகள் இல்லை. யார் தன்மீது கர்மேந்திரியங்கள், உடல் அவயங்கள் அதிகாரத்தை செலுத்த முடியவில்லையோ அவர் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறார் என்பதாகும். ஆக அப்படி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தாதீர்கள். பாப்தாதா அனைத்து குழந்தைகளின் சந்திப்பு விழா கொண்டாட்டத்தில் குழந்தைகளின் ஊக்கம் உற்சாகத்தை பார்த்தார், உயர்ந்த பாவனையையும் பார்த்தார். மேலும் உலக நன்மை செய்வதற்கான மன விருப்பத்தையும் பார்த்தார். கூடவே தந்தைக்கு சமமாக ஆக வேண்டும் என்ற உன்னத ஆசையையும் பார்த்தார். ஆனால் இந்த அனைத்து விஷயங்களையும் எண்ணம் மற்றும் வார்த்தைகளின் அளவில் மட்டுமே பார்த்தோம். நடைமுறையில் எப்பொழுதும் லட்சியத்திற்கு ஏற்றபடி லட்சணம் தனக்கும் மற்றும் அனைவருக்கும் தென்பட வேண்டும். ஆனால் இவ்விரண்டிற்கும் இடையே வித்தியாசம் இருப்பதை பார்த்தோம். சமநிலை ஆக்கும் கலையில் இப்பொழுது ஏறும் கலை தேவையாக இருக்கிறது. எண்ணம் இருக்கிறது, ஆனால் எண்ணத்தின் சம்பூர்ண நிலை திட எண்ணமாகும். எண்ணம் இருக்கிறது, ஆனால் அதில் திடத்தன்மையும் வேண்டும். சுயதர்ஷனம், இதன் மூலம் மாயாவிற்கு நிரந்தரமாக விடை கிடைத்து விடுகிறது. ஆனால் அதன் கூடவே சுயதர்ஷனம் மற்றும் பரதர்ஷனம் என்ற 2 சக்கரங்களும் சுற்றி கொண்டே இருக்கின்றன. இந்த பிறரை பார்ப்பது மாயாவை வரவழைக்கிறது. சுயதர்ஷனம் மாயாவிற்கு சவால் விடுகிறது. பரதர்ஷனத்தின் லீலைகளின் அலையும் மிக நன்றாக தென்படுகிறது. எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகத்தில்தான் தான் நடிக்கும் ஒவ்வொரு பாகத்தினையும் 3 கால உணர்வோடு காணும் லட்சியத்தையும் பார்த்தோம். ஆனால் வீணான விஷயங்களை திரிகாலதர்சியாகவும் 3 கால உணர்வோடு பார்ப்பவர்களாகவே அதிகமாக ஆகிறார்கள். முன்பும் அதே மாதிரி தவறுகள் நடந்தது, இப்பொழுதும் நடக்கின்றது. மேலும் இது நடந்து கொண்டே இருக்கும் என்று அந்த மாதிரி திரிகாலதர்சி ஆகிவிட்டார்கள். மேலும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இதை பக்தியிலும் உங்களை பின்பற்றி இருக்கிறார்கள். அது எந்த விஷயம்? போலியான கதைகள், கணேஷ் மற்றும் அனுமான் பற்றிய கதைகள் உண்மையானவையா என்ன? ஆனால் கதை எவ்வளவு சுவையாய் இருக்கின்றது! அந்த மாதிரி சிறிய விஷயத்தின் உள்நோக்கத்தை மாற்றி போலியான உணர்வை நிரப்பி முழு கதையையும் தயார் செய்து விடுகிறார்கள். மேலும் கேட்பவர்கள், கூறுபவர்கள் மிகுந்த ருசியோடு நேரம் பார்த்து சொல்கிறார்கள், அதை பிறர் கேட்கிறார்கள். அந்த மாதிரி அலையையும் பார்த்தோம். உயர்ந்த பதவி அடைவதற்காக மற்றும் அனைவரின் அன்பிற்குரியவர் ஆவதற்காக தன்னை மாற்ற வேண்டும் என்ற இந்த அறிவுரையைத்தான் பாப்தாதா கொடுக்கின்றார். எனவே தன்னை மாற்ற முற்பட வேண்டும். ஆனால் தன்னை மாற்றுவதற்கு பதிலாக சூழ்நிலையையும் இவர் மாறினால் நான் சரியாவேன் என்று பிற ஆத்மாக்களை மாற்றுவதற்கு யோசிக்கிறார்கள். சூழ்நிலை மாறினால் நான் மாறுவேன், வசதிகள் கிடைத்தால் மாற்றம் ஆவேன், சகயோகம் மற்றும் ஆதரவு கிடைத்தது என்றால் பரிவர்த்தனை ஆவேன் என்று நினைக்கிறார்கள். இதனுடைய முடிவு என்னவாக இருக்கும்? யார் ஏதேனும் ஆதாரத்தின் மூலம் மாற்றமாகின்றாரோ அவருக்கு ஒவ்வொரு பிறவியின் பலனும் அந்த ஆதாரத்தின் அடிப்படையில்தான் இருக்கும். அவருடைய வருமான கணக்கின் லாபமானது எந்த விஷயத்தில் யார் யாரது ஆதாரத்தை எடுக்கிறாரோ அந்த பங்கு அவர்கள் அனைவருக்கும் விநியோகிக்கப்பட்டு விடுகிறது. அவருடைய கணக்கில் சேமிப்பாவதில்லை. எனவே சேமிப்பாவதின் சக்தி மற்றும் குஷியிலிருந்து நிரந்தரமாக விலக்கப்பட்டு விடுகின்றார். எனவே நான் மாறியாக வேண்டும் என்ற லட்சியத்தை வையுங்கள். நான் உலகின் ஆதாரமூர்த்தியாவேன். தந்தையின் ஆதாரத்தை தவிர அற்ப காலத்தின் பிற ஆதாரங்கள் தேவையான நேரத்தில் உங்களை கைவிட்டுவிடும். அழியக்கூடிய ஊசலாடும் ஆதாரம் உங்களை எப்பொழுதும் ஏதாவது குழப்பத்தில் கொண்டு வந்து கொண்டே இருக்கும். ஒன்று முடிவடையும் போதே இன்னொன்று பிறவி எடுக்கும். இதிலேயே நேரம் மற்றும் சக்திகள் விரயமாகும். மேலும் இன்னொரு விஷயம், போக போக அலட்சியத்தின் காரணமாக பலகீனமான வார்த்தைகளை சங்கோஜப்படாமல் மிகுந்த பெருமையோடு அடிக்கடி இந்த மாதிரி கூறுகிறார்கள். உண்மை சத்தியத்தை புரிந்த பின்பும் சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? நான் தொந்தரவுக்குள்ளாகி இருக்கிறேன், அதாவது நான் டிஸ்டர்பாக இருக்கிறேன், நான் ஏதாவது செய்து காண்பிப்பேன். என்ன செய்வேன் தெரியுமா? குழப்பமோ அல்லது என்னையே ஏதாவது செய்து கொள்வேன். சேவைக்கு டிசர்வீஸ் ஆகிவிடும். அப்புறம் பார்த்து கொள்ளுங்கள். நானோ பலகீனமானவன்,
சம்ஸ்கார வசமாகி இருக்கிறேன். நான் மாற முடியாது. நீங்கள் இதற்காக ஏதாவது எனக்கு தீர்வு செய்துதான் ஆக வேண்டும். இந்த மாதிரியான வார்த்தைகளை மிக மிக சாதாரணமாக தன்னை பலசாலி என்று காண்பிக்கும் வகையில் அழுத்தம் மற்றும் மிரட்டல் தொனியில் அதிகம் பேசுகிறார்கள். பாப்தாதாவிற்கு இரக்கம் வருகின்றது. இந்த மாதிரி பலகீனமான ஆத்மாக்கள் முதலில் எண்ணத்தில் கொண்டு வந்து வார்த்தை வரையிலும் பேசிவிடுகிறார்கள். பிறகு செயல் வரையிலும் கூட கொண்டு வருகிறார்கள். இதில் நஷ்டம் ஏற்படுவது யாருக்கு? தந்தை மற்றும் சேவைக்கு தீமை ஏற்படும் என்று அப்படி நினைக்கிறார்கள். தந்தைக்கு நஷ்டம் ஏற்படும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இந்த விஷயங்களை ஒரு பழக்கமாகவே ஆக்கிக் கொள்பவர்கள் தமக்கு தீமை செய்வதற்கு அவர்களே பொறுப்பாகி விடுகிறார்கள். நாடகப்படி உலக சேவையின் காரியம் நிச்சயமாக வெற்றியடையும் என்றே இருக்கிறது. அதை யாரும் அசைக்கவோ தடுக்கவோ முடியாது. காரியத்திற்கு பல மடங்கு பலனை அளிப்பதற்கு பாப்தாதா பொறுப்பாளராக இருக்கின்றார். குழந்தைகளை சேவைக்காக பொறுப்பாளராக்குகிறார். செய்தார்கள் என்றால் பல மடங்கு அடைவார்கள். அப்படி குழந்தைகள் தங்களது பாக்கியத்தை உருவாக்குவதற்காக பொறுப்பாளர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். மற்றபடி யாராவது அசைப்பதினால் சேவை ஒன்றும் நின்று போய்விடாது. ஒவ்வொரு கல்பத்திலும் நிச்சயிக்கப்பட்ட விதி அது. வெற்றி கிடைத்தே தீரும். எனவே இம்மாதிரியான பலகீனமான வார்த்தைகள் பேசுவதை மாற்றிக்கொள்ளுங்கள். அதாவது தனக்கு நன்மை செய்ய பாருங்கள். இது நன்மையை பயக்கும் நேரம் மற்றும் உலக நன்மை செய்யும் காரியத்தில் சக்தி நிறைந்தவராகி தன்னுடைய எதிர்காலத்தை உருவாக்குங்கள். குழந்தைகள் கடின உழைப்பும் அதிகம் செய்கிறார்கள், தியாகமும் செய்திருக்கிறார்கள், அதிகம் சகித்து கொள்ளவும் செய்கிறார்கள் என்று தந்தை தெரிந்திருக்கிறார். ஆனால் பாபாவுக்கு யார் மேல் அன்பு இருக்கிறதோ அவர்களுடைய சின்னஞ்சிறிய பலகீனத்தை கூட அவர் பார்க்க விரும்புவதில்லை. எப்பொழுதும் உயர்ந்தவர்களாக ஆக்கும் சுப பாவனையை வைத்திருக்கின்றார். எனவே இவை அனைத்தையும் பார்த்தும் கேட்ட பிறகும் கூட சம்பன்னமாக்குவதற்காக சமிக்ஞையை கொடுத்து கொண்டிருக்கிறார். பாப்தாதா எப்பொழுதும் குழந்தைகளுடன் ஒவ்வொரு அடியிலும் சகயோகியாக இருக்கின்றார். மேலும் கடைசி வரை இருப்பார். தந்தைக்கு யார் மீதும் வெறுப்பு ஏற்படுவதில்லை. அபகாரி மேலும் கூட எப்பொழுதும் நற்சிந்தனை வைப்பவராகவே இருக்கின்றார். எனவே எப்பொழுதும் சகயோகத்தை பெற்றுக்கொண்டே இருங்கள். அமிர்த வேளையின் மகத்துவத்தை தெரிந்து தந்தை மூலமாக வரதானத்தை பெற்றுக்கொண்டே இருங்கள். தந்தையை சந்திப்பதின் சீசனின் முடிவு என்றால் பாபாவின் உதவியும் முடிந்து போகும் என்று அப்படி கிடையாது. ஒவ்வொரு குழந்தையின் மீதும் அனைத்து சொரூபத்தின் மூலம், அனைத்து சம்பந்தங்களின் மூலம் பாப்தாதாவுடைய கை மற்றும் துணை எப்பொழுதும் இருக்கவே இருக்கின்றது. இப்பொழுது நாடகப்படி நேரம் கிடைத்திருக்கிறது. இதை தன்னுடைய அதிர்ஷ்டம் என்று புரிந்து கொண்டு நேரத்தின் லாபத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வினாசம் என்ற கடிகாரத்தின் முட்கள் நீங்கள் ஆவீர்கள். நீங்கள் சம்பன்னம் ஆவது என்றால் நேரம் முடிவடைவது. எனவே எப்பொழுதும் சுய சிந்தனையாளராக மற்றும் சுயதர்ஷன சக்கரதாரியாக ஆகுங்கள். நல்லது. அந்த மாதிரி எதிர்காலத்து அதிர்ஷ்டத்தை உருவாக்குவதற்கு பொறுப்பாளராக இருக்கும் ஆத்மாக்களுக்கு தன் மூலமாக நாளையின் சித்திரத்தை காண்பிக்கக்கூடிய, எப்பொழுதும் தந்தைக்கு நன்றி கடன் செலுத்தக்கூடிய மாஸ்டர் அனைத்து வல்லமை நிறைந்த அதிகாரி குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். பார்ட்டிகளுடன் மகாதானி குழந்தைகளின் அடையாளம் எவ்வாறு தென்படும்? மகாதானி ஆவதினால் என்னென்ன லாபம் இருக்கிறது? மகாதானி என்றால் தந்தை மற்றும் சேவையை தவிர வேறு எந்த விஷயமும் தன் பக்கம் ஈர்க்கக்கூடாது. எப்பொழுதும் அவரது அன்பின் ஆர்வத்திலேயே மூழ்கி இருத்தல் வேண்டும். மகாதானி என்றால் ஒவ்வொரு நேரமும் கொடுத்து கொண்டே இருப்பது. எந்த ஒரு ஆத்மாவும் வெறும் கையோடு திருப்பிச் செல்லக்கூடாது. ஒருவேளை மகாதானி ஆகவில்லை என்றால் வரதானியாக எப்படி ஆவீர்கள்? யார் மகாதானி மற்றும் வரதானியாக இருக்கிறாரோ அவர்தான் உலகிற்கு நன்மை செய்பவர். என்ன கிடைத்து கொண்டிருக்கிறதோ அதை எப்பொழுதும் பிறருக்கு வழங்குவதால் அதிகரித்து கொண்டே இருக்கும். மகாதானி குழந்தைகள் தானமே செய்யாத எந்த நேரமும் எந்த நாளும் இருக்காது. மகாதானி ஆவது என்றால் மற்றவர்களுக்கு சேவை செய்வது. மற்றவர்களுக்கு சேவை செய்வதினால் தனக்கு சேவை இயல்பாகவே நடந்துவிடும். மகாதானி ஆவது என்றால் தன்னை அனைத்தும் நிறைந்தவராக ஆக்குவது. மற்றவர்களுக்கு கொடுப்பதை தான் பெறுவதாகும்.
எத்தனை ஆத்மாக்களுக்கு சுகம், சாந்தி, சக்தி மற்றும் ஞானம் கொடுக்கிறீர்களோ அத்தனை ஆத்மாக்கள் அடைந்த நன்மையின் வார்த்தைகள் அல்லது நன்றிகள் என்னென்ன வெளியாகிறதோ அது உங்களுக்கு ஆசீர்வாதமாகி விடுகிறது. அவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களை முன்னேற்றிக் கொண்டே இருக்கும். இப்படி பல ஆத்மாக்களின் ஆசீர்வாதம் கிடைப்பதினால் அளவில்லா குஷி இருக்கும். எனவே 4 பாடங்களிலுமே மகாதானி ஆவதற்காக அமிர்த வேளையில் தனது திட்டத்தை உருவாக்குங்கள். ஒரு பாடத்தில் கூட குறை இருக்கக்கூடாது. மற்ற தொடர்பை துண்டித்து ஒரே ஒருவரின் தொடர்பில் இணைத்து கொள்ளுங்கள் என்ற இந்த பழமொழி ஏன் பிரபலமாக இருக்கிறது? ஏனென்றால் ஒரு தந்தையின் அன்பிற்குரியவராக ஆவதற்காக மற்ற அனைவரிடமிருந்தும் விலகியவராக ஆக வேண்டியிருக்கிறது. எப்பொழுது ஒருவரிடமே அனைத்து உறவுகளின் நன்மை கிடைத்து விடுகிறது என்றால் சுலபமாகவே அவர் அனைவரிடமிருந்தும் விலகிவிடுகிறார். அப்படி அனைவரிடமிருந்தும் துண்டிக்க வேண்டும். மேலும் ஒருவரோடு இணைத்து கொள்ளவும் வேண்டும். இது உங்களை பொறுத்தவரை சுலபமாகும். ஏனென்றால் ஒருவர் மூலமாக அனைத்து பிராப்திகளும் கிடைப்பதால் நமது புத்தியை ஈர்க்கும். அப்படி அளவிற்கு நமக்கு கிடைக்காத எந்த பொருளும் இவ்வுலகில் இல்லை. முதலில் பாபாவின் அன்பு கிடைக்கிறது, பிறகு விலகியவர் ஆகிறீர்கள். எனவேதான் எளிதாகிறது. அனைவரிடமிருந்தும் விலகியவர் மற்றும் தந்தையின் அன்பிற்குரியவர் என்ற இந்த நிலைதான் தாமரை மலருக்கு சமம் என்று கூறப்படுகிறது. எனவே தாமரை மலருக்கு சமமாக இருக்கிறேனா என்று சோதனை செய்யுங்கள். சேற்றின் துளிகள் வந்து விழுவதில்லையே. தகுதியான ஆசிரியரின் அடையாளம் என்னவாக இருக்கும்? தகுதியான ஆசிரியர் என்றால் ஒவ்வொரு வினாடி மற்றும் ஒவ்வொரு எண்ணம் மூலமாக சேவை செய்பவர். ஒருவேளை ஒரு வினாடி மற்றும் எண்ணம் வீணாக செல்கிறது என்றால் ஆசிரியர் என்று மட்டுமே கூறுவோம். ஆனால் தகுதியான ஆசிரியர் என்று கூற மாட்டோம். தகுதியான ஆசிரியர் என்றால் யோகம் நிறைந்தவர், அதாவது யுக்தி நிறைந்தவர். யார் யோக சொரூபமானவராக இருப்பாரோ அவருடைய ஒவ்வொரு எண்ணமும் சக்திசாலியாக இருக்கும். எண்ணம் என்ற விதை சக்திசாலியாக இருக்கிறது என்றால் பழமும் சக்திசாலியாக இருக்கும். பொறுப்பாளராக இருக்கிறார் என்றால் முன் உதாரணமாக இருக்கிறார். எப்படி உதாரணம் இருக்குமோ அப்படியே மற்றவைகளும் இருக்கும். எவ்வளவு கேட்டிருப்பீர்கள்? இந்த சீசனில் கூட எவ்வளவோ கேட்டிருப்பீர்கள். இப்பொழுது நாடகத்தின் விதி சப்தத்திலிருந்து விலகி செல்லுங்கள் என்று கூறுகிறது. இந்த உடலின், அதாவது குல்சார் தாதியின் உபாதை கூட மிக பொறுப்புடன் ஞான அறிவுரையெல்லாம் ஏற்கனவே மிக அதிகமாக கொடுத்ததாகிவிட்டது என்று கூறுவது போல் கூறுகிறது. இப்பொழுது கேட்டவுடன் உள்ளடக்க வேண்டும், அதாவது அதன் சொரூபமாக வேண்டும். அதற்கான சீசன் ஆகும். கேட்பதற்கான சீசன் எத்தனை வருடம் இருந்தது? சாக்கார பாபா மூலமாகவும் ரிவைஸ் கோர்ஸ் மூலமாகவும் கேட்பதற்கான சீசன் மிக அதிகமாக இருந்தது. எனவே இப்பொழுது சொரூபம் மூலமாக சேவை செய்ய வேண்டும். இப்பொழுது கடைசியாக இந்த சீசன் மட்டுமே உள்ளது. இதன் மூலம்தான் பாபாவை வெளிப்படுத்தும் முரசு ஒலிக்கும். சப்தம் முடிந்துவிடும். அமைதியே நிலவி இருக்கும். ஆனால் அந்த அமைதி மூலமாகத்தான் முரசு ஒலிக்கும். எதுவரை வாய் மூலம் முரசொலி அதிகமாக இருக்கிறதோ அதுவரை பாபாவை வெளிப்படுத்தும் ஒலி இருக்காது. எப்பொழுது பாபாவை வெளிப்படுத்தும் முரசு ஒலிக்குமோ அப்பொழுது வாயின் முரசொலி முடிவடைந்துவிடும். அறிவியலின் மேல் அமைதியின் வெற்றி என்று வர்ணனை செய்யப்பட்டிருக்கிறதே அன்றி வார்த்தைகளின் வெற்றி என்று அல்ல. காலத்தின் முடிவின் அடையாளமாக என்ன இருக்கும்? சப்தத்தில் வருவதற்கான விருப்பம் இருக்காது. இந்த சப்தத்தை கடந்த நிலையானது சொல்லி வைத்து நடப்பது போலன்றி இயற்கையானதாக இருக்கும். சாக்கார பாபாவை பார்த்தீர்கள் என்றால் சம்பூர்ண நிலையின் அடையாளமாக அவரிடம் என்ன தென்பட்டது? 2 நிமிடங்களோ அல்லது 1 நிமிடத்திலோ அதை தெரிந்து கொள்வது எப்படி என்றால், அதாவது அவரை கண்டவுடனேயே அதிகமாக சப்தத்தில் வரும் பழக்கத்திலிருந்து இயல்பாகவே நமக்கு வைராக்கிய உணர்வு வந்துவிடும். ஆனால் தற்போதோ விரும்பாவிட்டாலும் பழக்கமானது சப்தத்தில் வர வைத்து விடுகிறது. அதேபோல் அவரது முன் விரும்பாவிட்டாலும் சப்தத்திலிருந்து விலகிவிடுவீர்கள். ஒரு வலுக்கட்டாயமாகத்தான் மீண்டும் சப்தத்தில் வருவீர்கள். எப்பொழுது இந்த மாற்றம் ஏற்படுமோ அப்பொழுதுதான் வெற்றி முழக்கம் ஒலிக்கும் என்று புரிந்து கொள்ளுங்கள். இன்றைய நாட்களில் நாலாபுறங்களிலும்
பெரும்பான்மையோரிடம் விசாரித்தீர்கள் என்றால் அனைவருக்குமே சுகத்தை விட அமைதியே அதிகமாக வேண்டும் என்பார்கள். அவர்கள் ஒரு நொடியளவு சக்தியின் அனுபவத்தை கூட பகவானையே அடைந்துவிட்டது போன்று அந்த அளவு உயர்ந்ததாக நினைக்கிறார்கள். அப்படி ஒரு நொடியில் அமைதியின் அனுபவத்தை செய்விப்பவர்கள் முதலில் தாம் அமைதியின் சொரூபத்தில் நிலைத்திருப்பார்கள் இல்லையா? விநாசம் எப்பொழுது ஏற்படும்? அதற்கு யார் காரணகாரியமாக இருப்பார்கள்? எது கடிகாரத்தின் முள்ளாக இருக்கும்? மணி அடிப்பதற்கு காரணமாக முள் இருக்கிறது இல்லையா? ஆக விநாசத்தின் மணி அடிப்பதற்கு அந்த முள்ளாக இருப்பது யார்? அனைத்து சக்திகளின் கையிருப்பை சேமித்திருக்கிறீர்களா? ஏனென்றால் ஒருவேளை கையிருப்பு சேமிப்பாகவில்லை என்றால் அநேக பிறவிகளின் பிராப்தியை அடைய முடியாது. இந்த ஒரு பிறவியில் அநேக பிறவிகளின் சேமிப்பை செய்கிறீர்கள். 21 பிறவிகள் அனுபவித்து கொண்டே இருக்கும் அந்த அளவு சேமிப்பை சேமித்திருக்கிறீர்களா? ஒன்றுமில்லாத யாசிக்கும் ஆத்மாக்களுக்கு மகாதானியாகி தானம் செய்யும் அளவிற்கு சேமிப்பு செய்திருக்கிறீர்களா? எப்பொழுதும் கையிருப்பை சோதனை செய்யுங்கள். கையிருப்பில் சர்வ சக்திகளும் தேவையாக இருக்கிறது. உள்ளடக்கும் சக்தி இருக்கிறது, சகித்து கொள்ளும் சக்தி இல்லை என்றால் பாதகம் இல்லை என்று அப்படி வேண்டாம். ஆனால் இறுதி பரீட்சையில் எந்த சக்தியின் குறை இருக்கிறதோ அதில்தான் கேள்வி வரும். 4 இல்லை, ஆனால் 2வது இருக்கிறதே என்று அப்படி ஒரு பொழுதும் நினைக்காதீர்கள். தாரணை இல்லை, ஆனால் சேவையோ இருக்கவே இருக்கிறது. சேவை இல்லை, ஆனால் யோகாவோ இருக்கவே இருக்கிறது என்று அப்படி நினைக்கக்கூடாது. ஆனால் அனைத்தும் தேவையாக இருக்கிறது. எப்படி தந்தையிடம் ஞானம், சக்தி, குணம் என்று அனைத்தும் இருக்கிறது இல்லையா? அப்படியே தந்தையை பின்பற்றி வாருங்கள். எப்பொழுதும் சுய சிந்தனை மூலமாக தன்னுடைய கையிருப்பை சேமிப்பதில் ஈடுபடுங்கள். இந்த நேரத்தை வரும் நாட்களில் அதிகம் நினைவு செய்ய வேண்டியதாக இருக்கும். அப்படி பின்னால் இந்த மாதிரி நினைக்க வேண்டி வந்துவிடக்கூடாது, வருத்தமும் அடையக்கூடாது. அதற்காக இப்பொழுதிலிருந்தே சுய சிந்தனையில் ஈடுபடுங்கள். எப்பொழுதும் தன்னை ஒவ்வொரு பாடத்திலும் முன்னேற்றுவதிலேயே ஈடுபட்டிருக்கிறீர்களா? ஒவ்வொரு குணத்தின் அனுபவத்தை அதிகரித்து கொண்டே இருங்கள். எவ்வளவு அதிகரிப்பீர்களோ அந்த அளவு புதுமையை அனுபவம் செய்வீர்கள். அனுபவியானவராக ஆவதற்கான ஆராய்ச்சி செய்தீர்கள் என்றால் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். எப்படி தந்தை கடலாக இருக்கின்றாரோ அப்படி மாஸ்டர் கடல் ஆகுங்கள். இப்பொழுது அந்த மாதிரியான முயற்சி தேவையாக இருக்கிறது. நல்லது. வரதானம்: குழப்பத்தில் மனமுடைந்து போவதற்கு பதிலாக பரந்த மனம் வைக்கும் தைரியமுள்ளவர் ஆகுங்கள். உடல் நோயாக இருந்தாலும், மனதின் புயலாக இருந்தாலும், பணத்தில் அல்லது குடும்பத்தில் குழப்பம் இருந்தாலும், சேவையில் குழப்பம் இருந்தாலும் ஒரு பொழுதும் அந்த குழப்பத்தில் மனமுடைந்து போவோராகாதீர்கள். பரந்த மனமுள்ளவராகுங்கள். ஏதேனும் கணக்கு வழக்கு வந்துவிட்டது, வலி வந்துவிட்டது என்றால் அதை யோசித்து யோசித்து மனமுடைந்து போய் வேதனையை அதிகரிக்காதீர்கள். தைரியமுள்ளவராக ஆகுங்கள். ஐயோ என்ன செய்வேன் என்று அப்படி ஒரு பொழுதும் நினைக்காதீர்கள். தைரியத்தை இழக்காதீர்கள். தைரியமுடையவோர் ஆகுங்கள். அப்போது தந்தையின் உதவி தானாகவே கிடைக்கும். ஸ்லோகன்: பிறருடைய பலகீனத்தை பார்க்கும் கண்ணை மூடி மனதை உள்நோக்கு பார்வையுடையவராக ஆக்குங்கள். ஓம் சாந்தி. तो बच्चों को तो सर्विस करनी है. जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे. कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको. ओम शांति.